வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்க எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6 கோலம் பார்த்துட்டோம். இது 7வது கோலம். அந்த 6 கோலத்தை பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. 63 நாயன்மார்கள் கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி 7 புள்ளி கோலங்களை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பேட்டர்ன் இது தான். இது 63 பேட்டர்னில் இது 7வது பேட்டர்ன். இதை பார்த்திங்கன்னா சிமெட்ரி கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு சைடில் மட்டும் இப்படி வருது. இதனால் இதை இப்படியே போடாமல் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி போட்டோம்னா அழகான கோலமாக மாறும். இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். அந்த பேட்டர்னை வச்சு இந்த கோலத்தை எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுக்கு புள்ளி 7 புள்ளி, 5 புள்ளி, 3 புள்ளி, 1 புள்ளி இதை மாதிரி வச்சுருக்கேன். இது நடுவில் இருக்கிற இந்த 3 புள்ளி 3 வரிசையில் இந்த பேட்டர்னை முதல்ல போடணும். இப்போ இந்த பேட்டர்னை போட்டோம். மேலே இருக்கிற புள்ளியில் இந்த டிசைன் போடுவோம். இதே டிசைனை கீழேயும் போடுவோம். இந்த சைடில் வேறு மாதிரி போடுறேன். ஏன்னா இந்த புள்ளி இதோட ஜாயிண்ட் ஆகணும். அப்போ மீதி 3 புள்ளி தான் இருக்குது. அதனால் வேறு மாதிரி போடுறோம். இதே மாதிரி இந்த சைடும் 4 பக்கம் டிசைன் போட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். இந்த டிசைனை தனியாக நிற்கிது பாருங்கள். அதனால் வேறு இதோட ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் இதையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் பிட்டாக இருக்குது, இது ஒரு டாட்ஸ் இருக்குது. இது அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த லைனை மேலே கொண்டு அந்த வளைச்சி இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த சைடும். அப்புறம் இந்த 2 பேட்டர்னை தனியாக நிற்குது. இதை இதோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலாம் சேர்த்து போட்டு வருவோம். இந்த கேப்பில் டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பேட்டர்னை வச்சு இதை மாதிரி போடாமல் நம்ம 6.6 வருஷம் வச்சு 4 பேட்டர்ன் போட்டு ஜாயின் பண்ணி கூட போடலாம். அது வெவ்வேறு இடத்துல ஜாயின் பண்ணும் போது வெவ்வேறு கோலமாக வரும். அதிலே எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வைக்கலாம். அல்லது 7.7 வருஷம் வச்சு அதுலேயும் 4 பேட்டர்ன் போட்டு அந்த மாதிரி கூட போடலாம். நம்ம ஐடியாவில் எப்படி வேணாலும் கோலத்தை க்ரியேட் பண்ணலாம். இதேமாரி வேறு மாதிரி கோலத்தை பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்லாம் வச்சு எப்படி கோலங்களை உருவாக்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கிளாஸில் 8வது பேட்டர்னை வச்சு கோலத்தை பார்ப்போம். வணக்கம்.